வணக்கம் மக்களே, ஒரு சூப்பரான 2BHK வீடு இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்குதுங்க. இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை பக்கத்தில் தேரம்பாளையத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே போகும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஸ்லோப்பில் ஒரு ரேம்போட வித் கேட் வந்து ஸ்டீல் கேட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரானதுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் 10க்கு 15 மெஷர்மெண்ட்டில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா வீட்டை சுற்றியுமே வந்துட்டு நல்ல ஒரு ஷெட் பேக் ஏரியா கொடுத்தா வந்து இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சாலிட் பிளாக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஜலமூலையில் வந்துட்டு போர்வெல் சம்ப் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அவுட்டர் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து காமன் பாத்ரூம் மாதிரிங்க, நீங்கள் பெட்ரூம் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம், அவுட்டர் டாய்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அது வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக நமக்கு வந்து ஸ்டீல் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து இதை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டை சுற்றியுமே நீங்கள் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இந்த வீடு வந்து நல்ல ஸ்பேசிஸாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 3 சென்ட் லேண்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால வந்து நல்ல ஸ்பேசிஸாக இருக்குதுங்க வீடு வந்துட்டு. ஸோ உள்ள ரூம்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல எல்லா ரூம்ஸுமே வந்து நல்ல ஸ்பேசிஸாக தான் அமைச்சிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அந்த வீட்டோட மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வருங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்திங்க அப்படின்னா மெயின் டோர் பக்கத்தில் ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. டீக்வுட் ஃப்ரேமில் டீக்வுட் மெயின் டோர் அமைச்சிருக்காங்க. ஸோ உள்ளே போனதுமே ஃபோயர் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டெக்ஸ்சர் ஒர்க் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அது போக ஸ்பாட் லைட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம் அதாவது ஓப்பன் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து உடன் கிரைனில் வந்து நமக்கு வந்து பெயிண்டிங் பண்ணி அதில் ஸ்பாட் லைட்ஸும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. ஸோ இது வீட்டோட ஹாலுங்க. ஹாலோட மெஷர்மெண்ட் 16க்கு 16ங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு வீடுன்னு எடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்துட்டு மெயினாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஹால் தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஹாலை வந்து நல்ல ஒரு ஸ்பேசிஸாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் வால்க்கு மட்டும் டார்க் கலர் கொடுத்துருக்காங்க. ஹாலோட சீலிங்கில் வரக்கூடிய பார்டர்ஸ் எல்லாமே பிஓபியில் வந்துட்டு நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க சென்டர்லேயும் வந்துட்டு. ஸோ இது வீட்டோட கிச்சனுங்க. அக்னி மூலையில் வந்து அமைஞ்சிருக்குதுக்கு. கிச்சனோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 8க்கு 16 கிச்சன் கம் டைனிங்காக பிளான் பண்ணியிருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. கடப்பா செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக டேபிள் டாப்புக்கு கிரானைட் லே பண்ணி அதில் வந்து எஸ்எஸ் மெட்டீரியலில் சிங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு 2 டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஏரியாவில் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நம்ம வந்து கடப்பா செல்ஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது டைனிங் ஸ்பேஸுங்க. டைனிங் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா வாஷ் பேஷன் ஒன்று வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உடன் விண்டோஸுங்க. ஸோ கிச்சனில் வந்து 2 விண்டோஸ் 3x3 ஒன்று 3x4 ஒரு விண்டோஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காங்கிரீட் லாஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட்டில் வந்துட்டு சிங்கிள் வால்க்கு மட்டும் லாங்கர் சைடு வால்க்கு வந்து டார்க் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் இருக்குதுங்க. நம்ம அவுட்டர் டாய்லெட் பார்த்தோம். ஸோ அதோட இன்னொரு ஆக்சஸ் பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. 4க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் நல்ல ஒரு பெரிய பாத்ரூமுங்க. ஸோ அட்டாச்சு டாய்லெட்டோடு இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்துட்டு கிளாசட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேஷன் ஒன்று இருக்குதுங்க. ஷவர் கனெக்ஷன் இருக்குது. டவல் பார்லேருந்து உங்களுக்கு சோப் வைக்கிற இதுலேருந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெடிமேட் பிவிசி டோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோர் டைல்ஸ் வந்து 2x4 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் நமக்கு வந்து ஒயிட் வித்து பிளாக் கலர் காம்பினேஷனில் வந்துட்டு சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. லைட் ஃபேன் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக அவங்களே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ உள்ளே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா ஹால் ஏரியாவிலே வந்து எம்சிபி பாக்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுலேயே நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்மால் பெட்ரூம்ங்க, கிட்ஸ் பெட்ரூம். இதனுடைய மெஷர்மெண்ட் 10க்கு 10ங்க. சாட்டா சைடு வாலுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டார்க் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. காங்கிரீட் லாஃப்ட் 7 ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா அட்டாச்சு டாய்லெட் வந்து 4க்கு 6 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பிவிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செராமிக் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு ஃப்ளோர் டைல்ஸ் வந்து நான்ஸ்கிட் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பாத்ரூம். இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனை சுற்றியுமே வந்து நிறைய வீடுங்க வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குடியிருக்கிறாங்க. ஸோ நல்லதண்ணி கனெக்ஷன்லேருந்து எல்லாமே வந்து அவைலபிள் இருக்குதுங்க. ஸோ இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா இதேமாரி நீங்கள் 3 சென்ட்டில் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் காரமடையில் நீங்கள் ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் 65-70 லட்ச ரூபா இல்லாமல் கட்ட முடியாதுங்க. பட் இந்த வீட்டோட காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 43.5 lakhs தான் வந்து கோட் பண்ணுறாங்க. ரொம்ப கம்மியான பட்ஜெட்டுங்க. பெரிய வீட்டுக்கு இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ரேராக தான் உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க. ஸோ அவுட்டர் ஸ்டேர்கேஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டெரக்கோட்டா வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு வந்துட்டு. ஸோ மேலே வந்தோம் அப்படின்னா ஓப்பன் டெரேஸ் ஏரியாங்க. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷனுக்காக காங்கிரீட் எல்லாமே பில்லர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டம்மி காங்கிரீட் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் விஷுவலாக பார்க்கலாம். சுற்றியுமே வந்து நிறைய வீடுங்க வந்துட்டு 10% குடியிருக்கிறாங்க. ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாஷிங் ஸ்டோன்லேருந்து எல்லாமே வந்து நீட்டாக பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணிவிட்டு விசிட் வரலாங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.